நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? 10-15 வருஷமா இங்கே இருக்கேன். 10-15 வருஷமாக இங்கே இருக்கீங்க. இதான் உங்களோட ஒர்க்கு. இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? இதுக்கு முன்னால் ஆந்திராவில். ஆந்திராவில் இருந்தீங்க. ஓகே. ஆந்திராவில் இருந்தாலும் நீங்கள் இப்போ பின்னிட்டு இருக்கிறது என்னது? இது நாங்கள் தான் பின்னுறது. ஓ, அடி பேசுது. அடி அந்த மாதிரி பின்னுறதுக்கு அடி போட்டு அப்புறமா பின்னுறது. அப்புறம் தான் பின்னுறது. அடி பின்னுறாங்க பாருங்கள். அடி போட்டு பின்னுறாங்க. இந்த மாதிரி வளைச்சி வணக்கம். வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா பேம்பு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறேன். செம சூப்பராக அழகழகான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கீழே நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி பேஸ்கெட், இது மூடி போட்டது இருக்குது, மூடி போடாத மாதிரியும் வச்சுருக்காங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி, வெஜிடபிள்ஸ் வைக்கிற மாதிரி, காய வைக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஓவரால் உங்களுக்கு அப்படியே காட்டிடும். ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள். சின்ன சின்ன பேஸ்கெட்லாம் பார்க்க நல்லா இருந்தது. கீழே இருக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி லாண்ட்ரி பேஸ்கெட் உங்களுக்கு ஓப்பன் டைப்லேயும் வச்சுருக்காங்க. அதான் லிட் இல்லாமல் இருக்குது, லிட்டோடு இருக்குது. சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த பேஸ்கெட் பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா இந்த லிட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா அழகாக சின்னதாக ஒரு ரிங்கு மாரி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. முதல்ல ஆரம்பத்தில் ஒரு வீடியோ உங்களுக்கு இதில் காட்டினேன் பார்த்தீங்களா, அடி பேஸ் பின்னிட்டு இருந்தாங்களா, இந்த மாதிரி உள்ளதான் பின்னிட்டு இருந்தாங்க. அப்படியே பின்னி இந்த அளவுக்கு அவங்க கொண்டு வராங்க. சைஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரைஸஸும் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 650 ருபீஸ் ஆகுது. நாங்கள் அழகாக பண்ணி பின்னிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. 12 இயர்ஸாக இங்கே தான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாங்க. இதில் துணியெல்லாம் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் ஆகாது. ஏன்னா நல்லா காத்தோட்டமாக இருக்குது. அது நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அது இதோட இன்னும் கொஞ்சம் பெருசு அப்படின்னு சொன்னாங்க. இப்படி பார்க்குறதுக்கு வந்து எல்லாம் ஒரே சைஸ் மாரி இருக்குது. பட் நேராக பார்க்கும்போது அதோட வித்தியாசம் தெரியும். இப்போ இது 650 நாங்கள். பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 800 ருபீஸ். நாங்கள் கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்குது. இது பார்க்க அது நீளமாக இருந்தால் இது அகலமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் டைப்பில் 2 பக்கம் இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து 500 ருபீஸ். நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கூட ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறையா வாங்குகிறோம். வந்து ஃபங்க்ஷனுக்கு ஃபெஸ்டிவல்னால் கூட இதுமாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயர் மாரி கொடுத்துருக்காங்க. நல்லா கைப்பிடி மாரி வச்சு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டு, பெரிய சைஸு பிளேட்டு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ். நாங்கள் அதாவது நம்ம வடகம் காய வைக்கிறது, அதுமாரி அந்த கத்திரிக்காய் வத்தல்லாம் போட்டு வச்சோம், மேலே கொண்டு போய் காய வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் கூட இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதிலே கலரில் கூட வச்சுருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 300 ருபீஸ் தான் சொன்னாங்க. அதாவது ஒயர் மாரி பின்னியிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு பிளேட்டோட ப்ரைஸ் வந்து 300 ருபீஸ் ஆகுது. அதோட கொஞ்சம் சின்ன சைஸ் பக்கத்தில் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுமாரி இது வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோலாம் கொஞ்சம் பெரிய குடும்பமாக இருக்கிறாங்க வாங்குறாங்கன்னா இதுமாரி வாங்கி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி வச்சுருக்குறாங்க. ஸோ நம்மளோட என்ன பர்பஸ் வேணுமோ மல்டி பர்பஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாரி 300 ருபீஸ்க்கு அது இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் ஆகுதுங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட அழகாக வச்சுக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா இந்தமாரி பின்னிருக்காங்க. அதாவது தக்காளி வச்சுக்கலாம், அதுமாரி வெங்காயம் பூண்டு அதை கூட போட்டு வச்சுக்கலாம்.
பனானா, மேங்கோ அந்தமாரி ஃப்ரூட்ஸு கூட அழகாக ஸ்டோர் பண்ணாலும் நல்லாயிருக்கும். டைனிங் ஏரியாவில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்தமாரி ஹேங்கிங் பண்ணாலும் நல்லாயிருக்கும். கலர் கலராக வச்சுருக்காங்க அதில். அதுலேயே ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்குங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 70 rupees ஆகுது. உங்கள் வீட்டில் குட்டி குட்டி பாப்பாலாம் இருக்காங்க அப்படின்னா விளையாடுறதுக்கு சுப்பு ஜாமனுக்கு இதுமாரி வாங்கி கொடுக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவும். 70 rupees ஆகுது. இது ப்ளூ ஆரஞ்சு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதேமாதிரி நல்லா கான்ட்ராஸ்டான கலர் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாதுங்க. நீங்கள் வாங்குறத பொறுத்து பேர்கெயின் பண்ணி வாங்கிக்க வேண்டியது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி வந்து வாட்டர் டேங்க் இருக்குது இல்லையா, பெட்டிசெமினா ஸ்கூல்லாம், அந்த ரயில்வே கேட்டுக்கு முன்னாடியே இதை போட்டிருக்காங்க. அதாவது செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலையெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஆம்பூர் சாலைக்கு எடுத்தாப்பில் வந்தீங்கன்னா அந்த கார்னரில் வந்து உங்களுக்கு வாட்டர் டேங்க் இருக்குல்ல, அதை ஒட்டியே வந்தீங்கன்னா பெட்டிசெமினா ஸ்கூல் போவீங்களா, அதுக்கிட்ட இருக்குது இந்த ஷாப், இந்த கடை ஸ்ட்ரீட் சைட் ஷாப்பு. ஸோ நான் அந்த பக்கம் நிறையா வாட்டி போயிருக்கேன். ஒரு வாட்டியாவது இது வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடச்சிது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வாங்கணும் அப்படின்னா இந்த பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் அது. கலர்ஃபுல்லாக இதுமாரி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா அதுமாரி பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கு அன்னன்னைக்கு இதுமாரி வியாபாரம் நடந்தால் தான் ஏதாவது, அதனால் ரொம்ப பேர்கெயின் பண்ணாதீங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ரொம்ப பேர்கெயின் பண்ணாமல் இவங்களெல்லாம் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணாதான் இவங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. இல்லைனா அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே கோயம்புத்தூரில் இந்த அம்மிக்கல்லாம் நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அதோட கம்மி அங்கே விற்கிது, இங்கே விற்கிது, ஆன்லைனில் விற்கிது. அதோட கல்லோட தரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அதோட ப்ரைஸ் ஆகுது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஆன்லைனில் பார்க்குறதும் நம்ம நேராக தொட்டு பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு விஷயமும் நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து சொல்லும்போது அதை கவனித்து பாருங்கள். ப்ரைஸஸையும் பார்த்துக்கங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.